ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து ஒரு லெஸ் தென் 150 கிலோமீட்டரில் இருக்க மாமந்தூர் ரிவர் ஒன் டே ட்ரிப் இது எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரூட் பெரியபாளையம், நாகலாபுரம், புத்தூர், ரேணிகுண்டா அண்ட் தென் டெஸ்டினேஷன் வரும். பட் நாங்கள் திருவள்ளூர்லேருந்து போனதுனால திருத்தணி, நகரி, புட்லூர், ரேணிகுண்டா இந்த ரூட் சூஸ் பண்ணோம். மெயின் ரீசன் இது ரூட் நல்லாயிருக்கும். ரோட் வைஸ் நாங்கள் அரௌண்ட் 6:30 திருவள்ளூரில் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பிஃபோர் 8:30 ரேணிகுண்டா முன்னாடி ஒரு பிளேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அங்கேருந்து எக்ஸாக்டாக அரௌண்ட் 20 கிலோமீட்டர் மறுபடியும் ரைட் பண்ணி போனால் நம்ம ஸ்பாட்டோட பார்க்கிங் ரீச் ஆகிடுவோம் ஷார்ப்பாக 9 o'clock. பார்க்கிங்கில் பர் பைக் 10 rupees அண்ட் பர் பர்சன் 30 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா இமீடியட்டாக ஃபாரஸ்ட் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் அரௌண்ட் 100 to 100 மீட்டர் கொஞ்சம் ஒரு மெயின்டைன்ட் ஏரியாக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆக்சுவலான ஃபாரஸ்ட் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் இந்த ரைட் போன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். ஸோ அதனால என்னென்னு தெரியல, நாங்கள் போன டைம் அப்போது கூட்டம் இல்லை. ஸோ ஜஸ்ட் 3 hours தான் அந்த டைம் போயிட்டுருந்தோம். பட் டைம் போக போக ஒரு சிலர்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ கம்ப்ளீட்லி நியூ பிளேஸ். இந்த இடத்துக்கு இதுவரையும் வந்ததில்லை, ப்ளஸ் யாருமே இல்லை. எங்களுக்குள்ள ஒரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடடா ஆஃப் சீசனில் வந்து மாட்டிக்கிட்டோம் போல், இதை பார்க்கவா இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்தோம் அப்படின்ற ஒரு யோசனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆறு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20-30 minutes முன்னாடி தான் ஒருத்தர் மீட் பண்ணோம். அவர் ரிட்டர்ன் போய்ட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரோ இப்போ நீங்கள் போனாலும் வேஸ்ட்டு, தண்ணியே இல்லை, சும்மா போய் உட்காந்துட்டு வரலாம், அவ்வளோதான், நீச்சல்லாம் அடிக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ நாங்களும் ஐயோ இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டு, சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் அதையாவது பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணோம். பட் ரிவரை கிராஸ் பண்ணோடனே ட்ரையல் கண்டினியூ ஆச்சு. நாங்களும் போயிட்டே இருந்தோம். ஸோஃபார் நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இருந்தோம். ஸோ இந்த ட்ரையலில் நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக பேம்பு ஃபாரஸ்ட். ட்ரையல் சூப்பராக இருந்தாலும் ஃபுல்லாக ஒரு குப்பையாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வரவங்க எல்லாருமே இங்கே குக் பண்ணி சாப்பிட்டு பேப்பர் பிளேட்ஸ் அண்டு கவர் எல்லாமே போட்டு போகிறவங்க க்ரௌட் அதிகமாக இருக்குது இங்கே. ஆஃப்டர் அபவுட் 20 to 25 minutes கண்டினியூஸ் வாக் அப்புறம் வி ரீச் த மெயின் ரிவர். தண்ணி பார்த்த உடனே கஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணியில் இறங்கிட்டோம். உங்களுக்கு இந்த பிளேஸை ரீச் ஆகணுன்ற ஐடியா இருக்குன்னா நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது எப்போ போகிறீங்கன்ட்டு. ஸோ என் ரெக்கமெண்டேஷன் டிசம்பர் அண்ட் ஜான்வரி. ஸோ பீக் மான்சூனும் இல்லை, இட்ஸ் நாட் சம்மர். ஏன்னா நீங்கள் நல்ல மான்சூன் மழை காலத்தில் போனீங்கன்னா ஓவர் வாட்டர் ஃப்ளோனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு ஆல் ஏஜ் பீப்புள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். சர்ப்ரைசிங்லி நாங்கள் போன அதே டைம்லேயே என் ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அங்கே ஆல்ரெடி ரிவரில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் ஊத்துக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க. எஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கூகுள் எல்லாம் பார்த்து அந்த ப்ளூ வாட்டர். ஸோ இது ஃபேக் இல்லை, இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். வாட்டர் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது. வாட்டர் ரொம்ப டீப்பும் இல்லை, ரொம்ப ஷேலோவும் இல்லை. ஸோ யார் வேணால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்களும் ஒரு 2 மணி நேரம் அந்த ரிவரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக ரேணிகுண்டாவில் ஃபேமஸான ஜாம் பிரியாணியில் போய் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து செல்லூர் சதாசிவ கோனா ப்ராஜெக்ட் போய் ரீச் ஆகிட்டோம். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். See you in next video. See you next time. Bye bye.